ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட் அப்புறம் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஒன் ஷாட்டை கேட்கும் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். அனைவரும் ஹெட்ஃபோன் அணிந்து கொண்டு கேட்கவும், இல்லை என்றால் வீட்டில் செருப்படிகள் விழலாம். சரி வாங்க, நம்ம ஒன் ஷாட்டுக்குள்ளே போகலாம். இந்த ஒன் ஷாட்டில் நான் யாரையாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாலோ இல்லை என்னோடய வார்த்தைகள் உங்களை ஹர்ட் பண்ணாலும் என்னை மன்னிச்சிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம ஒன் ஷாட்டுக்குள்ளே போகலாம். இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் என்னென்னா, அரேஞ்ச் மேரேஜ் வித் மை க்ரஷ் பட் ஹீ டிடன்ட் லைக் மீ. இன்ட்ரோலாம் தேவையில்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஃபைன் மார்னிங் உங்களை உங்கள் அப்பா எழுப்புறாங்க. ஓயன் எந்திரிம்மா. என்னப்பா காலங்காத்தில் எழுப்பிட்டுருக்கீங்க? காலங்காத்திலையா? டைம் என்ன ஆகுதுன்னு பாரு, 10 o'clock ஆகுது. அதுக்கு என்னப்பா, டெய்லி 11 o'clock தானே எந்திரிப்பேன். ஓயன், இன்றைக்கி ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, போய் ரெடியாக போ. இந்த மீட்டிங் வேறு. சரிப்பா, அதை ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரெடியாகி போகிறீங்க. ரெடியாகி போயிட்டு உங்கள் அப்பா சரி ஓயன் போகலாமா? எங்கேப்பா போகிறோம்? அது நீயே புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ஒரு ஹெஃபிட்டேரியாவில் தான் இருக்கீங்க. அப்போ ஒரு டேபிளில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அந்த ஒரே ஒரு டேபிளில் மட்டும் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிம். அப்போ உங்கள் அப்பா சொல்கிறாங்க, நம்ம மீட் பண்ண வந்தவங்க அவங்க தான் அப்படின்னோடனே நீங்கள் ஏன்ப்பா கடையில் யாருமே காணலை, நம்ம மட்டும் தான் இருக்கோம். அது அவங்க புக் பண்ணியிருக்காங்கம்மா அப்படின்னோடனே, ஓ எதுக்காக? நீயே தெரிஞ்சுக்குவ வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் போயிட்டு வணக்கம் சொல்கிறீங்க, ஹாய் அப்படின்னு. உடனே அவங்கள ஓயன் எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்லாம் கேட்குறாங்க. நீங்களா நல்லா இருக்கிறீனே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க அப்பாவும் மிஸ்டர் கிம் இருக்காங்களா, அவங்கள பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ அவங்க பிஸ்னஸ் சம்மந்தமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மிஸ்ஸஸ் கிம் அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் என்னம்மா பண்ணுறேன்னு கேட்டதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சூட் போட்டுட்டு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் அவங்க நீங்கள் இருக்கிறீங்களா, அவங்க அப்போசிட்டில் இருக்காங்க. நீங்கள் இந்த முன்னெல்லாம் பார்க்கல, யாரோ அவங்க சம்மந்தப்பட்டவங்களா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா தான் அவங்க காத்துக்கிட்ட ஏ ஓயன் அங்கே பாரு. எதுக்குப்பா? சவுண்டு போடாத, அங்கே பாரு யாருன்னு. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு லைட்டாக பார்க்குறீங்க. உங்களுக்கு அங்கே பெரிய ஷாக்கு. என்னதுன்னா முன்னாடி இருக்கிறது கிம் டேங் வி. நீங்கள் அப்படி வியை பார்த்துட்டு ஒரு கல்ப் பண்ணுறீங்க. பண்ணிட்டோடனே வி அவங்கள பார்த்துட்டு ஒரு ஈவில் ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் உங்கள் அப்பாட்ட கேட்குறீங்க, அப்பா இது இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான்? அதுவும் ஏன் நீ இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு நினச்சேன். அதை நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு மீட்டிங் இருக்குன்னு. இல்லைம்மா, உன்னை இவங்க பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னோடனே உங்களுக்கு ஷாக்கு மேலே ஷாக்காக இருக்குது. உடனே நீங்கள் அப்படி பாவம் போல இருக்கீங்க. அப்போ மிஸ்ஸஸ் கிம் கேட்குறாங்க, என்னமோ ஏன் இவ்வளோ நேரம் திருதுன்னு பேசிட்டு இப்போ இப்படி இருக்கிற அப்படின்னே. அது ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்னே. மிஸ்டர் கிம் இப்போது சொல்கிறாங்க, நான் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன், ஏன் கவனமாக கேட்டுக்கோ. இப்போ எங்களோட கம்பெனி கொஞ்சம் ஃபால் ஆகிற நிலைமையில் இருக்கா. ஸோ உங்கள் அப்பா சொன்னாங்க, நான் உங்கள் கம்பெனியை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ எனக்கு அதில் எதுவும் பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்படி உங்கள் அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா இந்த ஊரில் உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உங்கள் அப்பாவே ஒன்று தான் தப்பாக சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கோன்னா, நீ என் பையன் மிஸ் கிம் டேங்கை நீ மேரேஜ் பண்ணிக்கோ. இப்போ அப்படி மேரேஜ் பண்ணி உங்கள் அப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது உங்கள் பொண்ணை கட்டி கொடுக்குறதுனால ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர உங்களை எதுவும் தப்பாக சொல்லிட மாட்டாங்க அப்படின்ற எண்ணத்தில் ஃபஸ்ட்டு கிம்கிட்ட என்ன கேட்கலான்னு சொல்லி உங்கள் ஃபோட்டோவை கொடுத்து கேட்டோமா. அவனும் மேரேஜே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவன் ஏதோ ஒன்று எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னான். அப்புறம் ஓகேன்னு கேட்டதுக்கு ஓகேன்னு தான் சொன்னான். ஆனால் லாஸ்ட்டாக சொன்னால், இல்லை உயனுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் அப்படின்னு. நீ என்னம்மா நினைக்கிற அப்படின்னோடனே உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் அப்பாவோட ஃபேஸை பார்க்குறீங்க. ஓயன் இது எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது அப்படின்னோடனே அவங்க அப்பா கேட்குறாங்க, உனக்கு ஓகேவாம்மா
ஓகேன்னா தான் மேரேஜ், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னோடனே நீங்களும் உங்கள் அப்பாவுக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதில் திங்க் பண்ணிவிட்டு எனக்கு ஓகே தான் அங்கிள் அப்படின்னோடனே மிஸ்ஸஸ் கிம் வந்துட்டு நிஜமாவா, உனக்கு ஓகேவா? ஆமாம் ஆண்டி, எனக்கு ஓகே தான். நீங்கள் எப்படி சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உடனே அவங்க சொல்கிறாங்க, சரி ஓகே, நாங்களே வந்துட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்கிறோம், அது வேறு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி போயிடறாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பாவை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு உள்ளவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது, பட் வெளியில் ஸ்மைல் பண்ணிவிட்டு சரிப்பா வீட்டுக்கு போகலாமான்னொடனே ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாமே அப்படின்னோடனே சரிப்பா சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி தந்திருக்காங்க. நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து கால் வருதுன்னு உங்கள் அப்பா வந்துட்டு என் தனியாக போய்ப்பியாம்மா, பார்த்து போயிட்டு வா அப்படின்னே சரிப்பா நான் போயிட்டு வரேன், எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் இருக்குது, நான் போயிட்டு வரேன். சரிப்பா போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா போயிடறாங்க. நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு திங்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஏன் அந்த கிம் டேங்கை பார்த்தா பயம்னா உங்களுக்கும் கிம் டேங்குக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது என்னதுன்னு பார்க்கலாம். அது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருப்பீங்க. ஃபஸ்ட் இயர் மீன்ஸ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாள். யார்? அவள் பேர் வந்து நீனின்னு வச்சுக்கோங்க. அவள் வந்துட்டு நீங்களும் அவளும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் வந்துட்டு ஒரு நியூ பையன் சொல்லி ஒருத்தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்படின்னா அவங்க சீனியர் வந்துட்டு வராங்க அவங்க கிளாஸுக்கு. அப்போ வந்துட்டு அது வேறு யாரில் கிம் டேங் தான். ஆனால் அவங்களுக்கு என்னது, அவன் கிம் டேங் பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப ஹேண்ட்ஸமாக அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களே அறியாமல் அவன் மேலே க்ரஷ் வந்துச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி. நீங்கள் அவ்வளோ அவனை ரொம்ப க்ரஷ் மாதிரி போக போக உங்களுக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சு. ஆனால் இது வந்துட்டு யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. உங்கள் டைரியில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க, இப்படி எனக்கு க்ரஷ், பேர் வந்துட்டு வி அப்படின்னு வந்துட்டு சொல்லிவிட்டு அப்படியே அவனை வச்சு ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணி எழுதிட்டுருப்பீங்களா. நீங்கள் வந்துட்டு எப்படின்னா உங்கள் முன்னாடி ரொம்ப நல்லவ மாதிரி, ஐ மீன் ரொம்ப க்ளோஸ், எனக்கும் நான் தான் என்னோடய பாதி, உயர்ந்த என்னோடய பாதி அப்படின்னு நினைப்பாள். ஆனால் உங்களை விட்டு தள்ளி போனான்னா அவளுக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டில் இருப்பாள். ஆனால் இது வந்துட்டு உங்களுக்கு தெரியவே செய்யாது. அப்படின்னா உங்கள்கிட்ட வந்துட்டு சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் வந்துட்டு நீனியை பற்றியெல்லாம். இப்போ வந்துட்டு உன்னை பற்றி வெளியில் இப்படியெல்லாம் சொல்கிறா அப்படின்னோடனே நீங்கள் வந்துட்டு எதையுமே நம்ப மாட்டீங்க. இல்லை நீ தான், அவன் வந்துட்டு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான்னு தான் ஒரு ஸ்ட்ராங் மைண்டோடு இருப்பீங்க. ஸோ வேறு யாரும் இப்படி சொல்கிறதையும் நிறுத்திட்டாங்க. அப்போது இப்படி நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வியை வந்து பிடிச்ச விஷயம் நீனிக்கு எப்படியோ தெரிஞ்சிடும். ஸோ அவள் என்ன பண்ணுவான்னா கிட்ட போய் ரொம்ப குலைகிற மாதிரியெல்லாம் பேசுவாள். குலைகிற மாதிரி பேசி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாள். உடனே இல்லை எனக்கு யாரையும் பிடிக்கல, எனக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னே, நீ மட்டும் இப்போ ஓகே சொல்லலைன்னா நான் வந்து என்னோடய கையை அறுத்துப்பேன் அப்படின்னு சொன்னே. நீ லூஸ் ஆடி, எனக்கு ஒன்றும் பிடிக்கல. சரி ஓகே, உனக்கு என்ன பிடிக்கணும், நான் கையை அறுத்துக்கிறேன், அதுக்கு நீ பதில் சொன்னால் போதும். அவனும் பயந்துட்டு சரி ஓகே அப்படின்னு. ஓகே மட்டும் போகாது, நாளைக்கு கேஃப்டேரியாவில் 9 o'clock நீ எல்லோரும் முன்னாடி என்னை ப்ரப்போஸ் பண்ணணும். லவ் எல்லாம் ஃபீல் பண்ணி வரணும்டி, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போவான். டேங்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வேளை இறந்துட்டான்னா அதுக்கு டே தான் பொறுப்பேற்றுக்கணும். ஸோ வந்துட்டு அவர் வந்து ஐ லவ் யூ அப்படின்னோடனே அவள் நடிக்கிறா, எதுவுமே அவளுக்கு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் சைடில் இருக்கீங்க, உங்களை தான் நீ பார்க்குறா. பட் நீங்கள் வந்துட்டு அதை கவனிக்காமல் அப்படியே ஸ்மைல் பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கீங்க. நீனியும் தேங்க்யூ, எனக்கு உன்னை இப்போ பிடிக்கல, பட் எனக்கு உன்னை பிடிச்சிருச்சுன்னா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஓவராக ஆக்ட் பண்ணுறான். தேங்க என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு போகிறான். அப்போது டேயோட கூட தான் ஒரு ஜிமின் ஜேகே இருப்பாங்க. ஜிமின் ஜேகே வந்துட்டு என்னடா இவன் திடீர்னு நம்ம கூட வந்துட்டு இப்படி கமிட் ஆகிட்டான் அப்படின்ற ஒரு தாட்டில் இருப்பாங்க. ஏன்னா டே வந்துட்டு யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டான் இவன் வந்துட்டு இப்படி தான் நடிக்க சொன்னான் அப்படின்னு. இப்போ டே வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு போகிறான். நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போய் திருப்பி டைரியில் கொஞ்சம் அப்படி எழுதுறீங்க.
நான் வந்துட்டு என்னோடய ஃபீலிங்ஸை மறைச்ச தப்பு தான். நான் வந்துட்டு எனக்கு ஒன்று பிடிச்ச டைமே உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தாலாச்சும் நீ எனக்கு கிடைக்கலனாலும் உங்ககிட்ட சொன்ன திருப்தியாவது இருக்கும். ஆனால் இப்போது நான் வந்துட்டு உங்ககிட்ட என் ஃபீலிங்ஸ் சொன்னேன்னா அது என் ஃப்ரெண்டுக்கு நானே செய்கிற துரோகமாக இருக்கும் அப்படின்னு நல்லா ஃபீலிங்கோடு எழுதுறீங்க. இப்போ திடீர்னு உங்கள் அப்பா வந்துட்டு உங்கள் ரூமுக்குள்ளே என்ட்ராக்குறாங்க. உடனே என்னம்மா பண்ணுற? அதுவா இல்லைப்பா, அது காலேஜில் வந்துட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் ஃபீலிங்கை எழுதணுமா, அதான் கொஞ்சம் கண்ணில் தண்ணியில் விட்டு ஃபீலிங்ஸ் வர வச்சு எழுதிக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு காமெடி மாதிரி உங்கள் அப்பாட்ட பேசிவிட்டு போகிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு டவுட் வரக்கூடாதுன்னு. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு தெரியுது ஏதோ சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சரி அவளே நம்மக்கிட்ட வந்தால் சொல்லுவான்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா போயிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படி அது திருப்பியும் கன்டினியூ பண்ணுறீங்க. அந்த எழுதுறதை கன்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு எப்படின்னா டேக்கு வந்துட்டு நீனியை பிடிக்கும், பட் லவ்வராக பிடிக்காது. உங்களை வந்துட்டு டே பார்த்துருக்கான் அப்படின்னா டே எவ்வளோ ஹேண்ட்ஸமோ அதே ஈக்குவல் தான் நீங்களும். அந்த இதில் தான் நீனி வந்துட்டு உங்கள் மேலே இருக்க காண்டில் போய் சொன்னான். ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு டேயை ப்ரப்போஸ் பண்ணி டே அக்செப்ட் பண்ணிப்பானோ அப்படின்ற நோக்கத்தில் தான் அவள் போய் சொல்லியிருப்பான். ஸோ டேயும் உங்களை வந்துட்டு பார்த்துருப்பான், ஓஎன் அப்படின்னு உங்களை கன்சிடர் பண்ணியிருப்பான். பட் அவ்வளோலாம் இறங்கி பார்த்துருக்க மாட்டான். சும்மா லைட்டாக நம்ம பார்க்குற மாதிரி சாதாரணமாக பார்த்துருப்பான். இப்போது கொஞ்சம் டேஸ் போகுது. சீனியராக இருக்கிற இன்னொருத்தங்க ஏன்னா ஜேஹோப்புக்கு வந்துட்டு உங்களை வந்துட்டு பிடிக்கும், ஒரு க்ரஷ் மாதிரி. உங்களுக்கு எப்படி டே மேலே இருக்க ஃபீலிங்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஜேஹோப்புக்கும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கும். இப்போது கொஞ்ச நாள் போக போக டேக்கு வந்துட்டு நீனிக்கிட்ட நடிக்கிறத விட நீனியாவை லவ் பண்ணிடுறான். உண்மையாகவே ட்ரூவாக லவ் பண்ணிடுறான். அதை நீனிக்கிட்டே போய் கன்ஃபஸ் பண்ணலான்னு நினைக்கிறான். அப்படி நினைக்கும்போது நீனி என்ன பண்ணுறான்னா எப்படியாவது டேக்கு மனசில் நம்ம ஒய்யனை தப்பாக சித்தரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு எழுதியிருப்பீங்களா டைரி, அது உங்களுக்கே தெரியாமல் டே கிட்ட எடுத்து கொடுத்துருவான். டே பாரு டே, நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ணேன்னு தெரிஞ்சுமே ஒய்யன் உன் மேலே ஃபீலிங்ஸ் வளர்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறான். அப்போ டே வந்துட்டு ரீட் பண்ணி பார்க்கும்போது அந்த லவ் வந்து ட்ரூவாக இருக்கிறது அவனுக்கு தெரியுது. பட் வெளியில் காட்டிக்காமல் இல்லை, நீ காட்ட விடலை. இது வந்துட்டு போய் நான் தான் உன்னை உண்மையை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மூடி மறைச்சிட்றான். ஆனால் இருந்தாலும் டே என்ன பண்ணுறான்னா அந்த டைரியை வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு போய் எல்லா பேஜையும் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா ஜெராக்ஸ் பண்ணி அவன் ஒரு புக் மாதிரி வச்சுட்டு மறுநாள் வந்துட்டு நீக்கிட்ட வந்து கொடுக்குறான். சாரி, நான் நேற்றுக்கு மறந்து கொண்டு போயிட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் பரவாயில்ல, நீ ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டேன். என்னை பற்றி என்னெல்லாம் எழுதியிருக்கா, தப்பாக எழுதியிருக்கா அப்படின்னு அவன் மனசில் ஆணி வேறு மாதிரி பதிய வைக்கிறான். ஆட்டோமேட்டிக்கலாகவே டேக்கு வந்துட்டு உங்கள் மேலே ஒரு வெறுப்பு வருது. இவன் எனது இப்படி இல்லாமா அப்படின்னு அவனுக்கு அந்த நீனிக்கு மேலே இருக்க லவ் கண்மூடித்தனமாக அவனை மனசில் இருக்குது. இவ தான் உண்மையாக இருக்கா, வேறு யாரும் உண்மை இல்லை அப்படின்ற அளவுக்கு நீ திங்க் பண்ண வச்சுட்டா டேயை. இப்படி இருக்கும்போது தான் நீ டே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவங்க பேக் ரோவில் இருக்கும்போது ஜேகப் வந்துட்டு அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும், அழகுக்காகலாம் லவ் பண்ணல, அந்த மனசு அப்படி உன்னோட ஃபுல்லாகவே நான் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், லைஃப் லாங் அவங்க கூட அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்துட்டு ஜேகப் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறதுல விருப்பம்லாம் இல்லை. பட் எப்படியாச்சும் மறக்கணுன்ற கட்டாயத்தினால ஜேகப்போட ப்ரப்போஸில் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. சரி ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இப்போ டேக்கு வந்துட்டு லைட்டாக காண்டாகுது. பட் அவனுக்கு வந்துட்டு என்ன ஃபீலிங்குன்னு தெரியலை. லவ்வா இல்லை வெறுப்பா இல்லை நம்மளை விட சந்தோஷமாக இருப்பான்னு அவனுக்கு தெரியலை. ஏன்னா அந்த அளவுக்கு நீ அவனை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கான். ஸோ டே வந்துட்டு வீட்டுக்கு போய் அந்த டைரியை பார்த்துட்டு இதெல்லாம் ட்ரூ லவ் நினச்சின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூமில் தூக்கி போட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு மார்னிங் காலேஜுக்கு வரும்போது அவங்கள பார்க்குறான். பட் அவங்கள பார்க்கும்போது அவன் வந்துட்டு ஏதோ திங்க் பண்ணிகிட்டே போகிறான். அப்படின்னா நான் இவன் வந்துட்டு என்னை லவ் பண்ணுறான்ல நினச்சேன், ஆனால் இவன் இப்படி அப்படின்னா
அவன் எப்படி நினைக்கிறான்னா அவனுக்கு நீங்கள் வந்துட்டு துரோகம் பண்ண மாதிரி, ஏதோ நீங்களும் டேயை லவ் பண்ணி அவனை விட்டுட்டு ஜேஹோப்பை போய் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி தான் அவன் தாட்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அது அவனுக்கே தெரியலையான்னு. ஜேஹோப் வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு ரொம்ப லாயலாக இருக்கிற மாதிரி இருப்பான். அப்போது நீங்களும் ஜேஹோப்பும் ஒரு இடத்துல மீட் பண்ணிப்பீங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் செகண்ட் இயரோட ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது, சரி நம்ம வந்துட்டு மீட் பண்ணக்கு இன்றைக்கி கொஞ்சம் நேரமே போய் அங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரமே போகிறீங்க. அங்கே கார்டன் பக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு லைட்டாக சவுண்டு கேட்கும். ஏதோ வந்து மோன் பண்ணுற மாதிரிலாம் சவுண்ட் கேட்கும். நீங்கள் வந்துட்டு இந்த சவுண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூம் வந்து எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் எழுதிருப்பீங்களா, அந்த பேப்பர்ஸ்லாம் வைக்கிற ரூம். அப்போ நீங்கள் வந்துட்டு சின்ன ஜன்னல் மாதிரி இருக்கும். உள்ளே இருந்து பார்த்தா வெளியில் நடக்கிறது தெரியாது, ஆனால் வெளியிலேருந்து அந்த சின்ன ஓட்ட வழி பார்த்தா தெரியும். அப்போது நீங்கள் தப்பு தான் இருந்தாலும் ஏதோ சவுண்ட் கேட்குது, அந்த நோக்கத்தில் தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு உங்கள் மனசை வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு, ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஒரு நல்ல பர்சன் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு ஜேஹோப்பும் நீனியும் அந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்கேன். அப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்த்த செகண்டில் வந்துட்டு உங்கள் ஹார்ட்டே வந்துட்டு உடஞ்சி போன மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, ஜேகே வந்துட்டு உங்களுக்கு சீட் பண்ணான்றதை விட நீனி வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்படி பண்ணது தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு, ஹர்ட்டிங்காக இருக்குது. நீங்களும் விட்டுறீங்க, அவர் வேணா உங்களுக்கு பிடிச்சிதானோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கும்போது தான் ஜேஹோப் வந்துட்டு சொல்கிறான், எவ்வளோ நாள் நான் உங்ககிட்ட கேட்டிருப்பேன் தெரியுமா, ஆனால் உங்ககிட்ட நான் லைட்டாக தானே கேட்டேன், ஆனால் நீ உடனே தந்துட்ட. அது ஒரு சைக்கோபாத் மாதிரி, அது அப்படி தான், அது ஏதோ தாங்கிட்ட தான் எல்லாம் இருக்குன்ற மாதிரியும் அப்படின்னு ஜேஹோப் தான். ஆனால் அவகிட்ட ஏதோ இருக்குடி, உங்ககிட்ட இல்லாதது எந்த பொண்ணுக்கிட்டையுமே இல்லாதது அவகிட்ட இருக்குது, அதனால தான் எனக்கும் அவளை பிடிச்சிச்சோ என்னமோ அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்துட்டு அப்படி என்கிட்ட இல்லாதது அவங்ககிட்ட என்ன இருக்குதான், ஆனால் நான் உங்ககிட்ட எல்லாம் தந்துட்டேனே, ஆனால் அவள் இப்படிலாம் இருக்கிறான். அப்போது வந்துட்டு ஜேஹோப் கேட்குறான், நீ டேக்கி இது பண்ணிட்டடி, சீட் பண்ணிட்ட. அவன் கிடக்குறான் ஒரு டுபாக்கூர், அவனே வருது சும்மா எதுவுமே தெரியாது, நான் என்ன சொன்னாலும் மண்டே ஆட்டுறதான் அவனோட வேலை, நானும் ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உங்களுக்கு இவ்வளோ நேரம் பேசினது உங்களுக்கு தப்பாக தெரியல, பட் இப்போ பேசுகிற வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு தப்பாக தெரியுது. ஸோ நீங்கள் கதவை வந்துட்டு லாக் பண்ணியிருக்கோம், நீங்கள் எட்டி ஒரு தான் கதவை திறந்துச்சோடனே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னோடனே உங்களுக்கு வாய்ஸ் வரல, கோவப்படாக்கு அப்படி தான் கேட்குறீங்க. ஏன்னா அங்கே இருக்கிறது உங்களோட க்ளோஸ், உங்களோட பாதி, அப்புறம் உங்களோட லவர் அந்த மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ண தெரியாமல் அப்படி இருக்கும்போது நீ வந்துட்டு தும்புற சொல்கிறான், நீ முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னோடனே ஜேஹோப், டி என்னடி பேசுகிற, அவள் யாருன்னு தெரியுமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் வந்துட்டு திரும்பி ரிட்டன் வரும்போது போ சொல்லிக்கோ, ஜேகே தானே போகிற, போயும் பெஸ்டி ஜேகே கிட்டே போய் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். நீங்கள் வந்துட்டு ஜேகே தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு, பாய் பெஸ்டி மாதிரி. நீங்கள் வந்துட்டு அங்கிட்ட போய் அழுதுகிட்டே இருக்கீங்க. கேட்குறேன் என்னாச்சு அப்படின்னு. இல்லைப்பா, நான் வந்துட்டு நம்பின 2 பேரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பேக்கில் வந்துட்டு டே இருப்பான். ஸோ ஜேகே வந்துட்டு கேட்பான், என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்டோடனே நீங்கள் சொல்லுவீங்க, இப்படி நீனியும் ஜேகோப்பும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே, யார் நீ வந்துட்டு உன்னோட பாதி, அதாவது உன்னோட பெஸ்ட், அவளும் ஒன்றும் லவ்வருமா, என்ன ஜென்மங்கடி அப்படின்னோடனே, இல்லை அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அவன் வந்துட்டு சொன்ன வார்த்தைகள் தான் அப்படின்னோடனே, சரி ஃபீல் பண்ணாதுன்னு அவங்களை ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறான். இதெல்லாம் டே வந்து கேட்டிருப்பான். ஆனால் டே வந்துட்டு இதெல்லாம் நீக்கிட்ட கேட்கலான்னு போகும்போது நீ வந்துட்டு அங்கே ஒரு ஆக்ட் பண்ணுவான். டேயா நீ வந்துட்டியா, நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயம் சொல்லணும் தெரியுமா, அங்கே வந்துட்டு ஒய்யனும் ஜேகேயும் தப்பு பண்ணிகிட்டு இருந்தாங்களா, அப்போது வந்துட்டு நான் போய் கேட்டேன் என்ன பண்ணுற அப்படின்னோடனே, அப்போது ஒய்யன்னு சொன்னா, நீ போய்
நீ வந்துட்டு இப்போ இதை பற்றி ஜேஹோப்கிட்டையோ யார்கிட்டையோ சொன்னேன்னா நீ தான் பண்ணேன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டுறாட்டே, நீ என்னென்னு கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி ஆக்ட் பண்ணுறான். டே அவன் மேலே பைத்தியமாக இருக்கான்ல. ஸோ இவ சொல்கிறத உண்மை, இதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம இருக்கிறத தெரிஞ்சு அவள் ஆக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி வாரான். நீங்கள் அப்படி நிற்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு அப்படி மனசுடனே வந்துட்டுருக்கீங்க. உங்கள் கன்னத்தில் சப்புன்னு அடி தந்தா. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் வந்துட்டு அவனை பார்க்குறீங்க, அந்த கண்ணில் அவன் ஏற்கனவே ஹார்ட் பிரேக்காக இருக்கும், இதில் அவன் வந்துட்டு அடித்ததும் போகாமல் அப்படி பார்க்குறீங்க. அவனே உனக்கு நீ தப்பு பண்ணேன்னா ஓ நேம் யூஸ் பண்ண, நீ எதுக்காக தேவையில்லாமல் நீ நேமெல்லாம் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டு உங்களை ரொம்ப இதாக சொல்கிறான். அவங்களுக்கு அதுதான் நீங்கள் வந்துட்டு உங்களை சொல்கிறதுக்கே விடலை, வாய்ப்பே தரல. அந்த அளவுக்கு அவன் நீ மேலே பைத்தியம் இருந்து உங்களை அடிச்சுட்டு போயிட்டான். நீங்கள் இதை நினச்சி வீட்டில் உட்காந்து அழுது காலேஜுக்கே போகலை, ஒரு 3 months போகலை. அந்த கேப்பில் என்ன நடந்திருக்கும்னா, நீனியும் ஜேஹோப்புக்கோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கொஞ்சம் மேலே டெவலப் ஆகியிருக்கும். நீனிக்கு வந்துட்டு இதை விட்டால் வேறு வாய்ப்பு இல்லை, டேக்கிட்ட இருந்தாலும் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட எப்படி பிரேக்கப் பண்ணியிருப்பானா, எப்படியும் ஒய்யன்னு சொன்னது நம்பியிருப்பில்ல, என் மேலே நீ டவுட் பண்ணிருப்பில்ல, அது கேட்க தானே அன்றைக்கி வந்தேன். ஸோ நீ வந்துட்டு என்னை நம்பலை, அதனால் நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் பண்ணிவிட்டு பிரேக்கப் பண்ணி சொல்லிட்டு போயிடுவான். டேக்கா இங்கே என்ன பண்ண தெரியல, அவனுக்கு ஃபுல் கோபமும் யார் மேலேன்னா உங்கள் மேலே தான் திரும்புது. இது எப்படி, இதுக்கெல்லாம் நீ உயிர் நிறுத்தானே அனுபவிப்படி அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அவன் ரொம்ப அழுறான். ஏன்னா அவன் வந்துட்டு நீ அவ்வளோ உயிராக லவ் பண்ணியிருப்பான், பட் அப்படி நினச்சிருக்க மாட்டான். ஆனால் நீனியை வந்துட்டு போக அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நீனியை வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுவான். அந்த லவ் அவன் கண்ணை மறைச்சி எப்படியாச்சும் உங்களை அவன் ரிவெஞ்ச் எடுக்கணும், அந்த காரணத்துக்காகவே காலேஜ் டெய்லி வந்திருப்பான். 3 months நீங்கள் போயிருக்க மாட்டீங்க காலேஜ். உங்கள் அப்பா கேட்டதுக்கு இல்லைப்பா ஹெல்த் இஷ்யூஸ், நான் வீட்டில் இருந்து ஸ்டடி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பீங்க. ஸோ காலேஜுக்கும் போக முடியாமல் இருக்கிற நிலமையில தான் டேயோட அப்பாவோட கம்பெனி அந்த நிலமையில இருக்கும். அப்போ தான் அவனுக்கு தெரியும் உங்களோட அப்பாவும் டேயோட அப்பாவும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். ஸோ இதை வச்சுக்கிட்டே நம்ம அவளை ரிவெஞ்ச் எடுக்கலான்னு சொல்லி தான் மேரேஜுக்கும் அவன் ஃபோட்டோ பார்த்த உடனே ஓகே பண்ணியிருப்பான். அதோட உங்களை பார்த்தோம் ஈவில் ஸ்மெல் பண்ணியிருப்பான். ஸோ இதெல்லாம் நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆனால் அன்னைக்கு சொன்னதாக என்ன சொல்ல வரேன்னு கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. நீங்கள் அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் ரிங் ஆகின உடனே நீங்கள் வந்துட்டு லைட்டாக பயந்துடுறீங்க. பயந்துட்டோடனே ஒரு அன்னோன் நம்பர், நீங்கள் வந்துட்டு அந்த பயத்தோடைய ஹலோன்னு கேட்குறீங்க. அப்போ அந்த பக்கத்தில் இருந்துட்டு என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. நீங்கள் யார், நீங்கள் என்ன தெரியலையா, உன்னோட ஃப்யூச்சரில் உன்னை ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாமா, அதுக்காக தான் இன்றைக்கி கூட மீட் பண்ணோமே, ஞாபகம் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு பயத்தில் நீங்கள் என்னது காலை கட் பண்ணிடுங்க. காலை கட் பண்ணிவிட்டு எங்கேயுமே போகாமல் ஸ்ட்ரைட்டாக சாப்பிட்டதெல்லாம் போதும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன வீட்டுக்கு போயிடுங்க. வீட்டுக்கு போய் டோரில் லாக் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கீங்க பயந்துட்டு. மறுபடியும் பயந்துருக்கீங்க. ஏன்னு சொன்னால் அவன் அப்படி சொன்னதும் விதம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அப்படி இருந்தோடனே திங்க் பண்ணுறீங்க, என்ன ரிவெஞ்ச் எடுக்க போகிறானா, ரிவெஞ்சுனா நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன ரிவெஞ்ச் எடுக்க அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அப்பா வந்துட்டாங்க. ஒயன் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் கிம் வந்துட்டு அவங்க வந்துட்டு டேட்டு சொல்லிட்டாங்க. அவங்க ஏதோ சியோலில் ஒர்க் இருக்காமா, அதான் நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்துட்டு வைக்கலான்னு சொன்னாங்க, மேரேஜ் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிவிட்டு அவங்க சியோலுக்கு கிளம்பி போகிறாங்களாம், அதனால தான் அப்படின்னோடனே நெக்ஸ்ட்டு சாட்டர்டே அப்பா, அது இன்னும் 2 days தான் இருக்குது. ஆமாம்மா அவங்க சொல்கிறது தானே, அவங்க பிஸி உமன்லா அவங்களுக்கு தெரிலையே அப்படின்னு சொன்னோடனே நீங்களும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ்க்காக பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. உங்கள் அப்பா தான் எல்லா திங்ஸ் எடுக்கிறாங்க, பட் நீங்கள் எதுவுமே எடுக்காமல் அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் அப்பா வந்து கேட்குறேன், ஓ என்னம்மாச்சு உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா அப்படின்னு. அது இல்லைப்பா, இல்லை உங்கள் விருப்பப்பட்டதை எடுத்துக்கோங்க, எனக்கு அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறீங்க.
உடனே அவங்க அப்பாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே எதுவுமே சாப்பிடல. உங்கள் அப்பா கேட்கும்போது இல்லைப்பா பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறீங்க. உங்கள் அப்பாவும் ஒருவேளை மேரேஜ்னால் கொஞ்சம் நர்வஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த டேயோட வீட்டில் எப்படின்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு எக்ஸைட்மெண்ட் தான். அப்படியோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மருமக வரப்போகிறா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஆனால் டேங் வந்துட்டு அவன் ரூமில் இருந்துட்டு என்ன யோசிச்சு பார்க்குறான்னா, அந்த நாள் வந்துருச்சு, நான் நிறைவேந்திருக்க போகிற நாள் இன்னும் 2 days தாண்டி வெயிட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்கள் வெட்டிங் டே. உங்களுக்கா இந்த 2 days எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு டேஸ் சீக்கிரமாக போகிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு ஒயிட் கவுன்லாம் போட்டுட்டு உங்கள் அப்பாவோட கை பிடிச்சிட்டு போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னடா பண்ண போகிறான் அப்படின்ற திங்களே போயிட்டு நிற்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஃபாதர் வந்து கேட்குறாங்க, மிஸ் ஒயனாகிய நீங்கள் கிம் டேங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு. நீங்களும் உங்கள் அப்பாவும் பார்த்துட்டு சம்மதம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி டேங்கிட்ட கேட்குறாங்க. டேங்க எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் வந்து கிஸ்ஸஸை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களாம் அப்படி நிற்கிறீங்க. டே வந்துட்டு நீங்கள் நினச்சிங்க அவன் கிஸ்லாம் பண்ண மாட்டான். ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா லிப்பில் பண்ணுறான், ரொம்ப ஹார்ஷாக பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ வந்துட்டு கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டு க்ரீப்பி ஸ்மெல்லோட சிரிக்கிறான். நீங்கள் வந்துட்டு இங்கே ரிவெஞ்ச் எடுத்துருவானோ அப்படின்ற மாதிரி திங்கில் இருக்கீங்க. அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் அப்பாவுக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு உங்கள் அப்பாவை லாஸ்ட்டாக ஹக் பண்ணி அழுதுட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் டே மட்டும்தான். அப்படின்னா டேயோட அம்மா அப்பா வந்துட்டு மேரேஜ் முடிச்ச கையோடய சியல் கிளம்பி போயிருப்பாங்க. இப்போ வீட்டில் நீங்கள் டே அவ்வளோ பேர் 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு மெய்ட்காக 2 பேர் இருக்காங்க. ஒருத்தங்க வந்துட்டு அம்மா அந்த ஸ்டேஜில் இருப்பாங்க, ஒருத்தங்க வந்துட்டு அவங்களோட பொண்ணு அந்த மாதிரி. அங்கே போயிட்டு டேங் வந்துட்டு இதுதான் வீடு, இறங்கி வா அப்படின்னு நீங்களும் இறங்கி போகிறீங்க. அப்போ வந்துட்டு கீழே வந்துட்டு ரொம்ப உங்களை கேரிங்காக நடத்துகிறேன், பார்த்து தூக்கவா அப்படின்லாம் நல்லா சாஃப்டாக கேட்குறேன். நீங்கள் வந்துட்டு என்ன இவன் திருந்திட்டானோ அப்படின்ற அளவுக்கு திங்க் பண்ண வச்சுட்டான். அடுத்தது மேலே ஸ்டெப்ஸ் ஏறி வந்ததுக்கப்புறம் கீழே நான் இறக்கிடணுமா இல்லை அவங்களுக்கு இறங்காம மனசு தான் இறங்குவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறீங்க. இறங்கிட்ட உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் என்னது அப்படின்னு கேட்குறீங்கன்னே நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சு, என்ன திருப்பி சொல்ல வைக்கக்கூடாது, எனக்கு 1 time பேசுகிறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவன் கீழே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்படி இருக்கீங்க. இருக்கும்போது அவன் டே வந்துட்டு கதை வந்துட்டு லாக் பண்ணிவிட்டு வரான். வந்துட்டு உனக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல, எதுக்குன்னா என்னோடய லவ்வை என்கிட்ட பிடிச்சிட்டேன், இப்போது நீ நினச்ச மாதிரியே என்னை கல்யாணம் பண்ணிட்டேல்ல, ஸோ உன்னோட ட்ரீம் சக்ஸஸ் ஆகிடுச்சுல அப்படின்னு. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் கிடையாது, எங்கள் அப்பா சொன்னாங்கன்னா நான் சம்மதம் சொன்னேன் அப்படின்னு. உடனே தெரியுமே அப்பா சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாங்கன்னு தானே சொல்லுவீங்க அப்படின்னு. இல்லட்டே நீ சொல்கிற தப்பு அப்படின்னு சொன்னோடனே அவன் நீங்கள் அப்படியே இருப்பீங்க. உங்களை வந்துட்டு பெட்டில் அப்படி சாய்ச்சிக்கிட்டான். வந்துட்டு உங்கள் மேலே வந்துட்டு இதுக்கு தானே நீ என்னை அடையணும்னு நினச்ச, நீ அன்றைக்கி போய் சொன்னது இன்னும் உண்மையாகவே நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கில் வந்துட்டு கிஸ் பண்ணுறான். பட் நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. என்னடி நீ ஏதோ நல்லவ மாதிரி நடிக்கிற, இதுக்காக தானே என் பின்னாடி சுற்றினேன், நானும் நினச்சேன் நீ ஏதோ என்ன ட்ரூவாக லவ் பண்ணுறேன். ஆனால் அதுக்கப்புறம் ஜேகே நீ ஓகே பண்ண பற்றியா, அதில் தான் எனக்கு புரிஞ்சு ஒரு கட்சி அப்படின்னோடனே நீங்கள் வந்துட்டு என்னை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. தெரியும் ஜேகே கூட போனவ தானே அப்படின்ற மாதிரி தப்பாக பேசினோடனே அப்படி எதுவும் நான் போகலை அப்படின்னோடனே தெரியும் எல்லாம் உன் பெஸ்ட்டி தான்ட்டு என்கிட்ட சொன்னான். அவள் சொன்னது அவளை நீ கண்மூடித்தனமாக நம்பி உன் வாழ்க்கையை நீ சீரழிக்க பார்க்குற அப்படின்னோடனே நீ ஏன் லவ்வை பற்றி நீ பேச வர அப்படின்னோடனே சரி சொல்லு
அவங்களோட ஒரு தடவை போனியா இல்லை எத்தனை தடவை, அவன் மட்டும்தானே இல்லை வேறு என்னொன்று அப்படி சொல்லிட்டு கிட்ட வரும்போது நீங்கள் அவனோட கன்னத்துலேயே சப்புன்னு ஒன்று வைக்கிறீங்க. உடனே ஓ மேடமுக்கு உண்மையை சொன்னால் கோவம் வந்துடுமோ, சரி சரி நான் அப்போ சொல்லலை, எல்லார் கூடயும் பண்ணல, என் கூட அட்லீஸ்ட் நான் அவனோட ஹஸ்பண்ட் என் கூட ஒருக்காச்சு. டேய் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தப்பாக பேசாதீங்க அப்படின்னு. இனி வேலைக்காக்குது, நானே செக் பண்ணிக்கிறேன் நீ வெர்ஜினா இல்லை நான்வெஜ்னான்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை ரெண்டு வந்துட்டு கட்டிலோட கார்னரில் பிடிச்சி கட்டி வைக்கிறான். நீங்கள் வந்துட்டு கத்துறீங்க, என்னை விடு விடு விடுன்னு. நெல் விட்டுறேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா நீங்கள் வந்துட்டு என்ன போட்டிருப்பீங்கன்னா ஷர்ட்டு அப்புறம் ஸ்கர்ட் போட்டிருப்பீங்க. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஸ்கர்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். விட்டு விருப்பம் இல்லாமல் அப்படி விட்டு உடனே எனக்கு மட்டும் ஒன்று விருப்பப்பட்டு பண்ணணும்னு ஆசை, நீ ஏதோ வெஜ்ஜுனா இல்லையான்னு பார்க்குதான், இல்லாமல் உங்களை ஒரு துளி கூட இஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். விருப்பம் இல்லை அப்போ எதுக்காக விட்டுட்டே ப்ளீஸ் விட்டுட்டே என்ன சும்மா விட்டுரு நெல்லை வெயிட் பண்ண விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடானா இன்செட் பண்ணுறான். உங்களுக்கா ரொம்ப இதாக இருக்குது, என்னை விட்டுரு, என் விருப்பம் இல்லாமல் பண்ணாதட்டே, என்னை விட்டுட்டு அப்படின்னு அது டைட்டாக இருக்கணும். என்னடி இது டைட்டாக இருக்குது, ஒருவேளை இதுதான் ஃபஸ்ட் டைமும் நம்ப முடியாதுடி. இப்போது நிறைய சயின்ஸ் வந்துடுச்சு. ஸோ எவ்வளோ டைம் பண்ணாலும் ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரி அது இருக்க தான் செய்யும். நீ இப்போது செகண்ட் இயர் தானே படிக்கிற, அது ஃபஸ்ட் இயர் தானே நடந்துச்சு. ஸோ அந்த 1 இயர் கேப்பில் எல்லாம் சரியாயிக்கணும்ல அப்படின்னு ரொம்ப தப்பாக பேசுகிறான். உங்களுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல, உங்களுக்கு ஏற்கனவே பெயினாக இருக்குது, இல்லை அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் நெஞ்சில் வந்துட்டு ஏதோ முள்ள வச்சு குத்துற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. உடனே நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் நீ இப்போ தப்பாக மட்டும் பேசாத. அது ஒரு பொண்ணை இருந்துட்டு தாங்க முடியாது. அது ரொம்ப பத்தினிகளாக இருக்கணும் தெரியுமா, ரொம்ப லாயலாக இருப்பாங்களா, அவங்களுக்கு தான் அதெல்லாம் பொருந்தும், உனக்கெல்லாம் அது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறான். அப்போ உங்களால் முடியல, நீங்கள் ரொம்ப கத்துறீங்க. ஒயன் என்னை பற்றி நீ என்ன நினச்ச, நீ இப்படி கத்துனே சீன் போட்ட உடனே உன்னை விட்டுருவேன்னு நினச்சியோ, இல்லைடே உன்னை ஃபுல்லாக அனுபவிச்சுட்டு தாண்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறான். அவங்க அப்பர் பாடியெல்லாம் கடித்து ஹிக்கீஸாக மேக் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு இந்த கத்தியும் பிரயோஜனம் இல்லை, எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க. அப்போது ஒரு 4 or 5 hours கிட்ட அந்த மேக்கப் செக்ஷன் போகுது. அப்புறம் டே வந்துட்டு ஃபுல்லாக சரிசாயிட்டு அப்போந்தான். ஸோ அப்போது அப்படி இருந்தாலும் நீ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு உங்கள் மேலே படுத்து அப்படியே தூங்கிறான். மார்னிங் வந்துட்டு அவன் தான் ஃபஸ்ட்டு எழும்பிட்டு அவனோட வெளில எடுத்துகிட்டு பார்க்குறான். அப்போது வந்துட்டு ஏதோ தண்ணி சம்திங் மாதிரி இருக்குது. கீழே பார்க்குறான், பார்த்தா ஃபுல்லாக அந்த பெட்டு ஃபுல்லாகவே ப்ளட்டு, அப்புறம் பிளாங்கெட் இருக்கும், அந்த பிளாங்கெட் ஃபுல்லாகவே ப்ளட்டாக இருக்குது. அவனுக்கு ஒரு நிமிஷம் வந்துட்டு உயிர் இல்லாத மாதிரி இருக்குது. அவன் எழும்பி பார்க்குறான், ப்ளட்டு உங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கு, அவ்வளோ ப்ளட்டு. அவன் பார்த்தது ஒரு மாதிரி ஆகிட்டு அவன் வந்துட்டு உடனே அவன் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு பிளாங்கெட்டால் அவங்க கவர் பண்ணி அவங்க மேலே சும்மா போட்டுட்டு அவன் வந்துட்டு ஜிம்மனுக்கு கால் பண்ணுறான். ஜிம்மன் ஜேக்கே அங்கே தான் இருக்காங்க ஒரு வீட்டில். அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கால் பண்ணி கேட்குறீங்க ஜிம்மனாட்ட, ஜிம்மனா ப்ளட்டு வருமாடா அப்படின்னு. என்ன மச்சான் நேற்று பயங்கர இது போலையே அப்படின்னு டேஸ் விளையாட சொல்கிறா அப்படின்னு. ப்ளட்டு வரதான் செய்யும் அப்படின்னு. எதனால் இது வருது அப்படின்னு. ஒன்றே அவ்வளோ பீரியட்ஸாக இருக்கும். இல்லைடா பீரியட்ஸ்னால் அது ஒரு லிமிட்டுக்கு தானே வரும், ஓவராலாம் ஆகாதுல்ல. ரைட்டு தான். அப்புறம் ஓவராக வந்துச்சுன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. இது விளையாடாத சொல்லுடா. அவள் ஒரு பியூர் வெர்ஜின்டா. அவள் ஒரு பியூர் வெர்ஜினாக மட்டும் இருந்தால் தான் அவ்வளோ ப்ளட்டு வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. எங்கள் டே வந்துட்டு பார்க்குறான் அவங்கள, ஒரு வெர்ஜினாக தான் இருப்பாளோ.
வெர்ஜினாடி அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறான். அப்போ வந்துட்டு நீங்கள் லைட்டாக கண்ணை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ முன்னாடி பார்த்ததும் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு பிளாங்கெட்டை வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சி வச்சுருக்கீங்க. அண்ணே திடீர்னு நடிக்காது வந்துட்டு அவன் எப்படி நிற்கும்போது நீங்கள் வந்துட்டு லைட்டாக எழும்ப ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் உங்களால் எழும்ப முடியலை. இருந்தாலும் முடியும் தன்னம்பிக்கையோட எழும்பி ஃப்ரெஷ்ஷப் ஆக போகலான்னு ட்ரை பண்ணும்போது பிளட்ல கீழே விழும் மாதிரி போகிறீங்க. அப்போ வந்துட்டு வந்து கீழே வந்துட்டவங்கள பிடிக்க வரும்போது உங்களுக்கு வந்துட்டு நேற்றுக்கு இருந்தது சேர்ப்பு தான் ஞாபகத்துக்கு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்களா, கத்துறீங்க. ஸோ அவன் வந்துட்டு உனக்கு போய் நான் ஹெல்ப் பண்ண பார்த்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நீங்கள் தள்ளாடி தான் போகிறீங்க. போயிட்டு எந்த பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறான். கீழே போய் அவனுக்கு அவன் மனசு தாங்கலை. ஏன்னா அவனால் தான் இப்படி ஆகிட்டு அப்படின்ற இதில் இருந்தனால கீழே வந்துட்டு போய் சொல்கிறான், மேலே வந்துட்டு என்னை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு உட்கார். அப்போ அவனுக்கு நீ கால் பண்ணுறான். அண்ணே என்ன உனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு போல். ஆமாம், ஆனால் அவளை அரவிந்த் எடுக்க தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்லாம், அதை நிறைவேற்றிக்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யாரையுமே உள்ள விடலை, அலோவ் பண்ணல. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொன்னப்பறம் நீங்கள் வந்துட்டு யாரையுமே அலோவ் பண்ணல, கத்துறீங்க போங்கன்னு. அப்போது டீக்கு வந்துட்டு கேட்குது. அப்போது நீ வந்துட்டு எதுவும் கேட்க வரும்போது வந்துட்டு சரி நான் அவங்ககிட்ட அப்புறம் பேசுன்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு மேலே வரான். வந்துட்டு என்ன பிரச்சனை என்னன்னு, இல்லை மேடம் வந்துட்டு யாரையும் உங்களை அலோவ் பண்ணல அப்படின்னு. சரி நீங்கள் கீழே போங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு வந்து தட்டான். ஒய்யன் கதவு தர இதுக்கு நான் உயிரோடு இருக்கேன் செத்துட்டேன் பார்க்குறதுக்கா அப்படின்னு கதவை துறன்னு சொன்னேன் நான். அப்போது நீங்கள் கதவு பூட்டினா இருக்க மாட்டீங்க. அப்போது லைட்டாக தட்டி திறந்து பார்க்குறேன், கதவு ஓப்பனாக இருக்குது. உங்ககிட்ட யார் வர சொன்னான்னு சொல்லிவிட்டு உங்கள் ஸ்ட்ரென்த் இல்லாமல் பேசுகிறீங்க. அப்போ கை அப்படி லைட்டாக நம்பும்போது அப்படியே மயங்கி விடுறீங்க. அப்போ வந்துட்டு பிடிச்சிட்டு உண்மையாகவே நீ ஒரிஜினாடி அப்படின்னு நான் திங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் பிளட் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு உங்களை வந்து ஷவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பிளாங்கெட்டெல்லாம் மாற்றி உங்களால் படுக்க வச்சுட்டு உங்களுக்கு தேவையான டேப்லெட் எல்லாத்தையும் வச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறான். ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு ஜீனாக்கிட்டெல்லாம் கேட்குறான். ஆனால் அது ப்ளட்டு வரும்னு சொன்னால் அது எப்படி வருது, எனக்கு மட்டும்தான் அவ்வளோ ப்ளட் வரும். இல்லைடா ஒய்யன் ரொம்ப நல்ல பொண்ணுடா, நீ நினைக்கலாம் நாங்கள் வக்காலத்து வாங்குறோன்னு, அவன் ரொம்ப நல்ல பொண்ணுடா அப்படின்னு டேக் வந்துட்டு லைட்டாக இதாகுது. அப்போ பார்த்து நீ இன்னைக்கு மூக்கு வருதுல இதெல்லாம் நினச்சி பார்த்தா உடனே கால் பண்ணுறேன். உடனே சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஸ்மெல் பண்ணிட்டு போகிறேன். உடனே ஜிமன்ஜிக்கு இது திருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்துட்டு நீன்ட்டு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறான். நீ ஒயன் வந்துட்டு உண்மையாகவே வர்ஜினாடி? இல்லையே ஒரிஜினலாக இல்லையே. ஏன் கூட ஏதாச்சும் பண்ணியா? அவள் கூட நான் எப்படி பண்ணேன், சும்மா கேட்டேன். நான் குட் பாய், அவெல்லாம் குப்பை, அவளெல்லாம் தொட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுவான். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்துருக்கான். அப்போது உனக்கு ஒரே உங்கள் தாட்டு தான் இருக்குது, நம்மளால் தான் அவளுக்கு ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டப்போ நீ திருப்பி கால் பண்ணிவிட்டு உனக்கு ஒயன் பற்றி ஒரு உண்மை தெரியுமா அப்படின்னு. ஆமாம் சொல்லு, இந்த பப்பில் வந்து மீட் பண்ண நான் சொல்கிறேன் அப்படின்னு. இப்போட்டையும் நமக்கு ஒயனை பற்றி தெரிஞ்சால் போதுன்னு சொல்லிட்டு வருவான், அந்த பப்புக்கு வருவான். வந்து பார்க்கும்போது நீ வந்து செம்ம போதையாக இருப்பான். போதை வந்து ட்ரிங்க் பண்ண சொல்கிறேன். ட்ரிங்க் இல்லைப்பா நான் பண்ணுறதில்ல, வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாமே. சரி ஓகே அப்படின்னு வந்துட்டு அவள் எழுந்து வந்துட்டு வந்துட்டு இது பண்ணுறான் மாதிரி, அந்த அவனை வந்துட்டு ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணுறான். இப்போ டேக் வந்துட்டு நல்லா புரியுது செடியூஸ் பண்ணுறானே. நீ வந்த விஷயத்தை பற்றி பேசுவோமா அப்படின்னு. சரிடா நீ வந்துட்டு ஒய்யனை பற்றி கேட்டல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா, நீ என் கூட என்னை வந்து கிக் பண்ணப்போ தான் சொல்லுவேன் அப்படின்னு. அவன் வந்துட்டு கையில் நெக்கில் தான் லைட்டாக கிஸ் பண்ணுறான். அவன் தான் சொல்லிப்பேன் நெக்கில். அப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு டேங்கன்னு மோன் பண்ணுறதுக்கு பதிலாக தேகோப்புன்னு சொல்லிடுவான்.
இப்போது இருக்கு டேங்க்கு இவன் என்னடி நீ இப்போ போன? ஆமாண்டா, ஜெயோப்புன்னு தான் பண்ணேன். உனக்கு ஏதாச்சும் தெரியுமாடா? அன்னைக்கு ஒயின் சொன்னதாண்டா ரைட்டு. நான் தான் தப்பு பண்ணேன், அதை மறைக்க தான் பேர் யூஸ் பண்ணேன். நீ கூட அது அப்படியே நம்பிட்ட பார்த்தியா? ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதுதான் சொன்னேன் அப்படின்னு. சரி, ஓகே ஆர்மிஸ், இதோட இந்த பார்ட் முடியுது. நான் இது 1 ஷாட்டை தான் போடணும்னு நினச்சேன், பட் இது 2x2 போன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை மாதிரி போட்டால் கொள்ளலாம் இல்லைனா ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, பாய் ஆர்மிஸ். ஹெட்ஃபோன் மஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன். ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, பாய் ஆர்மிஸ்.